தோல் ஊசி இல்லாட்டி அம்மா ஊசின்னு சொல்லி குழந்தைங்க பிறந்த உடனே போடப்படுற பிசிஜி ஊசியை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஏன் இது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு போட்ட பிறகு தழும்பே வரலைன்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. போட்ட பிறகு நிறைய தழும்பா புண்ணா சீலா வருதுன்னு சில பேர் பயப்படுவாங்க. ஸோ இதுக்கான விளக்கங்கள் தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் பிசிஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டிபி நோய், டியூபர்குலோசிஸ்னு சொல்ற காச நோய் வராம பார்த்துக்கிறதுக்கான மிக முக்கியமான ஊசி. முந்தியெல்லாம் ரொம்ப காமனா டியூபர்குலோசிஸ்ங்கிற டிபி நோய் இருந்தது. எல்லாருக்கும் இந்த பிசிஜி வேக்சின் போட்டதுனால தான் டிபி நோய் கணிசமா கம்மியாயிருக்கு. ஸோ இந்த வேக்சின் ரொம்ப முக்கியமான வேக்சின். ஸோ டிபி நோய் மிந்தி ரொம்ப தாக்கிட்டே இருந்தனால தான் பிறந்த உடனே இந்த ஊசியை போட ஆரம்பிச்சோம். ஸோ இந்த ஊசி தோல் பரப்புல போடுவோம், தோல் இன்ட்ராடெர்மல்னு சொல்லுவோம். மற்ற மசில்ஸ்லாம் டீப்பா சதையில போடுவோம், இது மட்டும் தோளுடைய உட்பரப்புக்குள்ளாரையே போட்டுருவோம். ஸோ இது போடுறப்ப லேசா ஒரு சின்ன பிளிஸ்டர் மாதிரி ஒரு சின்னதா வீங்கும். அப்படி வீங்கிச்சுன்னா நல்ல வேக்சின் அழகா போயிருக்கு, கரெக்டா போயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த வீக்கமும் வத்தி ஸ்கின் நார்மல் ஆயிரும். ஸோ அதுக்கு எதுவும் தொடச்சு விடணும்லாம் எதுவும் இல்லை, அதுக்கு ஒத்தடம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஜுரம் கைவலி வீக்கம் எதுவும் வராது. ஸோ பிசிஜியை கரெக்டா பார்த்தோம்னா இடதுக்கு அப்பர் ஆம்ல தான் போடுவாங்க. இதை தாண்டி வேற எந்த இடத்துலையும் தெரியாம கூட மறந்து கூட யாரும் போட மாட்டாங்க. நிறைய பேரண்ட் திடீர்னு 1 மாசம் 1.5 மாசம் ஆகும்போது கூட்டிட்டு வருவாங்க, டாக்டர் அந்த ஊசி போட்ட இடத்துல ஏதோ ஒரு ரியாக்ஷன் ஆயிடுச்சாட்டாங்க, ஸ்டீல் வர மாதிரி இருக்கு, கொப்பளம் வர மாதிரி இருக்குன்னு பயப்படுவாங்க. பயப்படவே வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப நார்மல். யூஸ்வலா பாத்தீங்கன்னா 2 வாரத்துல இருந்து 4 வாரத்துல இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்தா எஃபெக்டிவா வேக்சினேஷன் இருக்கு, குழந்தையும் அதுக்கு எதிர்த்து நல்ல ரியாக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன ஆகுனா, ஒரு சின்ன சீல் கோத்த கொப்பளம் மாதிரி ஆயிட்டு அந்நேரம் அந்த இடத்துல லேசா தொட்டா சில குழந்தைங்க சினுங்க செய்வாங்க, அழுக செய்வாங்க. சரி இதுக்கு ஏதாவது மருந்து தடவணுமா, சீல் மாதிரி இருக்கே ஆயின்மெண்ட் போடணுமா, எதுவும் வேண்டாம். ஜுரம் மருந்து கூட அந்நேரம் கொடுக்க வேண்டாம். ஏதாவது சீல் வந்தா கிளீன் காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு விட்டா போதும். இதுல இன்ஃபெக்ஷன் இருக்காது, அதனால எந்தவித ஆன்டிபயோட்டிக் ஆயின்மெண்ட்டும் தட வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, அது அப்படியே அப்பப்ப நினைச்சு பஸ் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீங்கும், அப்புறம் பெருசாகவும் கம்மியாகும், இந்த மாதிரியே ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருந்து 2 இருந்து 4-5 மாசத்துக்குள்ளார அது ஆறி போய் ஒரு சின்ன தழும்பா லைஃப் லாங் நம்ம கூடயே இருக்கும். அது சரி, ஒருவேளை ரியாக்ஷனே வரல, எந்தவித தழும்பும் இல்லை, அந்த இடத்துக்கு போட்டதுக்கான அடையாளமே தெரியல அப்படின்னு இருந்ததுன்னா, மிந்தியெல்லாம் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணிட்டு இருந்தோம்னா, திருப்பி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டிபி வேக்சின் எஃபெக்டிவா இருக்கா என்னன்னு பார்த்துட்டு மேன்டோ டெஸ்ட்னு ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதில் எதுவும் ரிசல்ட் வரலைன்னா மறுபடியும் ஊசி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப லேட்டஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒரு தடவை பிசிஜி ஊசி போட்டுட்டா திருப்பி போட வேண்டிய அவசியமே கிடையாதுன்ட்டு. அதனால தழும்பு வரலனாலும் உங்களுக்கு அந்த வேக்சின் போட்டிருக்காங்கிற டேட்டா இருந்துச்சுன்னா அதை பத்தி கவலையே பட வேண்டாம், திருப்பி தடுப்பூசி போட வேண்டிய அவசியம் கிடையாது. மேன்டோ டெஸ்ட்னு சொல்ற டிபிக்கான பரிசோதனை டெஸ்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ நிறைய பேர் ஃபாரினுக்கு ஐடி விஷயம் ரிலேட்டடா ஆன்சைட்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, நிறைய பேர் பேபிஸ் அங்க டெலிவரி ஆகிறாங்க. அப்ராட்லாம் இந்த பிசிஜி வேக்சின் கிடையாது. அதனால அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாக்குள்ளார வந்தாங்கன்னா பிசிஜி வேக்சின் போட்டுக்கிறது நல்லது. ஆனா 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு, யூஎஸ்ல இருந்தாங்க 5 இயர்ஸ்க்கு மேல ஆயிருச்சு, இப்பதான் இந்தியாவுக்கு வராங்கன்னா பிசிஜி வேக்சின் போட வேண்டியது இல்லை. அதே அதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா 1 or 2 டேஸ்க்குள்ளார அது போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது.